Hi friends, welcome back to abitamilyoutuber. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம abitamilyoutuber சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா போத் Instagram and Facebook ரெண்டுலயுமே வந்து நீங்க என்ன ஃபாலோ பண்ணலாம். எல்லா லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு vlog வந்து பாத்தீங்கன்னா மார்னிங்ல இருந்து ஷூட் பண்ணிருக்கேன். ஸோ மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் வந்து எந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் வந்து குக் பண்றேன், என்னோட டே வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறது தான் வந்து பார்க்க போறீங்க. மார்னிங் ஸ்கூல் ரொட்டீன் அப்படிங்கிறதுனால ஒரு 5:50லேருந்து 6க்குள்ளே கிச்சனுக்குள்ளே என்ட்ரானால் தான் வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். பீக்கங்காய், வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு பீக்கங்காய் பஜ்ஜி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்திக்கு. ஸோ அது வந்து வதங்கிட்டுருக்கு. சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஆதவுக்கு வந்து இன்றைக்கி ரைஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேபேஜ் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடுகு, சீரகம், கறி லீவ்ஸ் வந்து போட்டிருக்கேன். இது எல்லாமே வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் வந்து நல்லா வந்து நம்ம கிரேட்டரில் வந்து சின்ன சின்னதாக துருவி ஆட் பண்ணி நம்ம வந்து அது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் ரைஸ் போட்டு கிளற போகிறோம். ஸோ ஒவ்வொரு நாள் வந்து ஒவ்வொரு வெஜிடபிள் ரைஸ், லெமன் ரைஸ், கோகோனட் ரைஸ் இந்த மாதிரி ஏதாவது தான் கொடுத்து விட்டுட்ருக்கேன். ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் வந்து நட்ஸ் ஏதாவது கொடுத்து விடுவேன். இன்றைக்கி வந்து மேங்கோவும் கேஷ்யூ நட்டும் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வாட்டர் பாட்டில் இது எல்லாமே ஃபில் பண்ணி வச்சாச்சு. இப்போ முட்டைக்கோஸ் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரைஸ் வேக வச்சு வச்சுருந்தேன். அதையும் வந்து இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீகேஜியோட லாஸ்ட் 2 months வந்து அவங்களுக்கு ஸ்கூல் இருந்துச்சு. அது வரைக்குமே வந்து கோவிட்னால ஸ்கூல் இல்லாமல் இருந்துச்சு. அப்போ வந்து சுத்தமாகவே வந்து இந்த மாதிரி ரைஸ் வெரைட்டிஸ் இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. பேன் கேக்கு இல்லை சப்பாத்தி, டிஃபன் ஐட்டம் மட்டும்தான் வந்து கொடுத்து விட்டுட்ருப்பேன். ஸோ இப்போ இந்த 2 months லீவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரைஸ் எல்லாமே வந்து பழக்கி வச்சுட்டேன். ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ரைஸ் கொடுத்து விட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ அது கொஞ்சம் பழகிறதுனால இப்போ கொடுத்து விட்றங்காட்டி கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி சுட்டு இந்த பீக்கங்காய் பஜ்ஜி வந்து கொடுத்துருவேன். இந்த ரெசிபி வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ஆதவ கலவா வந்து ஒரே ஒரு பெரிய சப்பாத்தி வந்து சுட்டு எடுத்துக்க போகிறேன். பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம தான் ஊட்டி விடணும். அதனால் என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணி வச்சு ஸ்நாக்ஸு பேக் எல்லாமே வந்து பேக் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் வந்து டிஃபன் செஞ்சு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா உட்காந்து ஊட்டுறதுக்கு வந்து கரெக்டாக ஒரு 20 minutes அந்த மாதிரி ஆகும். இன்றைக்கி இந்த லஞ்ச் பாக்ஸ் தான் வேணும் அப்படின்னு கேட்டனால இதிலே வந்து பேக் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ லஞ்ச் பாக்ஸு, ஸ்கூல் பேக் எல்லாமே வந்து பேக் பண்ணி வச்சுட்டு போய் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஊட்டி விடணும். மார்னிங் 6:45லாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஊட்டணும் அப்படிங்கிறதுனால நைட் டின்னர் வந்து பார்த்திங்கன்னா 7 o'clock வந்து சாப்பிட வச்சுருவேன். அதையும் சாப்பிட வச்சு கிளப்பி ஸ்கூலுக்கு வந்து அனுப்பி விட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கிளியர் அண்ட் க்ளோயிங் ரேடியன்ட் ஸ்கின் வேணும் அப்படின்னு நினைப்போம். கொரியன் மாடல்ஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. நல்ல ஸ்கின் வந்து நல்லா கிளாஸியாக இருக்கும், ப்ளம்ப் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கும். அவங்களோட ரெகுலர் ஸ்கின்னே அந்த மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். நம்ம எல்லாத்துக்குமே அது ஒரு ட்ரீமாக இருக்கும். ஸோ சவுத் ஈஸ்ட் ஏஷியாலலாம் வந்து பார்த்திங்கன்னா ரைஸை தான் வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க ஸ்கின் கேரில். ஸோ அதை வந்து நம்ம டிஐஒய் பண்ணி நம்ம பண்ணிகிட்ருப்போம் அப்படின்னா அந்த டைம் கன்சூமிங்னால நம்ம அதெல்லாம் பண்ண மாட்டோம். அதுக்கான குவிக்கர் சொல்யூஷன் தான் வந்து மாமா எர்த்தோட ரைஸ் ஃபேஸ் ரேஞ்ச். நான் ஃபஸ்ட்டு வந்து இப்போ மாமா எர்த்தோட ரைஸ் ஃபேஸ் ஸ்க்ரப் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். எப்போவுமே வந்து வீக்லி 1 or 2 வந்து நம்ம ஃபேஸ் ஸ்க்ரப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா டெட் ஸ்கின்ஸ் இது எல்லாமே வந்து ரிமூவ் ஆகும். மெயினாக இந்த ரைஸ் வாட்டர் ஃபேஸ் ஸ்க்ரப்பில் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் க்ரஷ்டு ஐஸ் மாதிரி இருக்கும் டெக்ஸ்சரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ரைஸ் பீட்ஸும் இருக்கும். ஸோ நல்லா இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணும்போது நமக்கு நல்லா எக்ஸ்ஃப்ளோயேட் ஆகிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸ்கின் வந்து நல்லா ஜென்டிலாக வந்து எக்ஸ்ஃப்ளோயேட் ஆகும். அதே மாதிரி ஆஃப்டர் வாஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கின் வந்து நல்லா உங்களுக்கு கிளியர் அண்ட் பம்பியாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஸ்க்ரப்பை வந்து 2 or 3 கூட நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து இது வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா இது வந்து மேட் சேஃப் சர்டிஃபைட். ஸோ எந்த ஒரு டாக்ஸினோ ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸோ எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ரெகுலராக வந்து யூஸ் பண்ணலாம். நல்லா உங்களுக்கு நேச்சுராகவே நல்ல கிறிஸ்டல் கிளியர் ஸ்கின் கிடைக்கும். ஸ்க்ரப் பண்ணும்போது நமக்கு நல்லா போர்ஸ் எல்லாமே வந்து அன்க்ளாக் ஆயிரும். ஸ்கின்னும் வந்து பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குன்ட்டு. நம்ம ஃபேஸ்க்கு எந்த ஸ்க்ரப் யூஸ் பண்ணாலுமே ஆஃப்டர் ஸ்க்ரப்பிங் வந்து கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ மாமா எர்த்தோட ரைஸ் ஜெல் ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணுறேன். இது நல்லா ஜெல் டைப்பில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னில் வந்து நல்லா குயிக்காக வந்து அப்சர்வ் ஆயிரும். ஃபேஸ் அண்ட் நெக் ரெண்டுக்குமே வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் வந்து நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். ஸோ நல்லா ஈவனாக வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா குயிக்காகவும் வந்து அப்சர்வ் ஆயிடுச்சு. இது எல்லா ஸ்கின் டைப்புக்குமே வந்து சூட் ஆகும். இதோட மெயின் கீ இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வாட்டர் வந்து உங்களோட ஸ்கின்னை வந்து நல்லா கிளாரிஃபை பண்ணி ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கும். கொலாஜன்
ப்ரொடக்ஷனுக்கு வந்து நல்லா ஸ்டிமுலேட் பண்ணும். அதே மாதிரி இதோட ரிசல்ட் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிளாஸி ஸ்கின் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா நியாசினமைட். இது வந்து டெட் ஸ்கின்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணி போர்ஸ் எல்லாத்தையுமே வந்து மினிமைஸ் பண்ணும். ஸ்கின்னை நல்லா ஹெல்த்தியராகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் வச்சுக்கும். நெக்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய ரைஸ் பீட்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோரேட் பண்ணும்போது நம்மளோட டெட் ஸ்கின்ஸை வந்து ரிமூவ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ரைஸ் பீட்ஸ் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நம்ம சீபம் எக்ஸஸாக இருக்கக்கூடிய சீபம் வந்து அப்சர்வ் பண்ணிடும். ஸ்கின் நல்லா வந்து ஹெல்த்தியாக இருக்கும். மாமார்த்தோட ரைஸ் ரேஞ்ச் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மாமார்த் வெப்சைட்டில் போய்ட்டு abit2022 அப்படிங்கிற கோட் கொடுத்தா உங்களுக்கு 20% ஆஃபர் கிடைக்கும். போத் மாமார்த் ஆப் அண்ட் வெப்சைட் ரெண்டுலேயுமே வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் டே க்ரீமும் இருக்குது. மாமார்த்தோட பிளான் குட் இனிஷியேட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா 2025க்குள்ளே 1 மில்லியன் மரம் நடணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட குறிக்கோள். ஒவ்வொரு தடவை மாமார்த் ப்ராடக்ட்டை அவங்க வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணும்போது அவங்க நடக்கூடிய ஒரு மரக்கண்டை நம்ம ஆர்டரோட லிங்க் பண்ணிவிடுவாங்க. மாமார்த் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக ஆப்பும் லான்ச் பண்ணியிருக்காங்க, போத் iOS அண்ட் ஆண்ட்ராய்ட். எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆப் யூசர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது சேல் நடக்குது அப்படின்னா ஏர்லியராகவே நமக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி ஃப்ளிப்கார்ட், நைகா, அமேசான் இந்த மாதிரி அதர் ஆப்ஸ்லையுமே வந்து மாமார்த் ப்ராடக்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு குயிக்காக வந்து நம்ம ஒரு 2 ஸ்டெப் ஸ்கின் கேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா ஒரு ஸ்க்ரப் அப்ளை பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கலாம். இது நம்ம பிஸியாக இருக்க டயத்தில் டக்குன்னு குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்றைக்கி மார்னிங் ட்ரிங்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா சத்து மாவு தான் வந்து பண்ணியிருந்தேன். 2 ஸ்பூன் சத்து மாவு, கொஞ்சம் பால், தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி காய்ச்சிட்டு லைட்டாக வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணி இந்த மாதிரி குடித்தோம் அப்படின்னா மார்னிங் டைமில் நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கும். நமக்கும் கிச்சனில் வந்து சுறுசுறுப்பாக வேலை பார்க்குறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு லன்ச் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா புளிக்குழம்பு, அதுக்கப்புறம் வந்து முட்டைக்கோஸ் பொரியல் தான். ஸோ இந்த பேனில் வந்து கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்து வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் துருவி வச்சுருக்க முட்டைக்கோஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆதோக்கும் வந்து முட்டைக்கோஸ் துருவி ரைஸ் பண்ணி கொடுத்துட்டேன். எங்களுக்கும் வந்து பொரியலுக்கு வந்து இன்றைக்கி முட்டைக்கோஸ் பொரியல் தான். ஸோ யூஸ்வலாக வந்து நம்ம செய்கிற மாதிரி செய்யாமல் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் அப்படின்ட்டு. பொரியல்லாம் செய்யும்போது நல்லா இந்த மாதிரி ஹெவி பாட்டம் பேனில் செஞ்சிங்க அப்படின்னா காயும் வந்து நல்லா வெந்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம தண்ணியெல்லாம் சேர்க்காமல் நல்லா காயை வந்து இந்த மாதிரி வதக்கியே வந்து வேக விட்டோம் அப்படின்னா காயோட சத்து காயிலே இருக்கும். ஏன்னா சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி ஊற்றி காயை வந்து வேக விடுவாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. பொரியலுக்கு வந்து அரைச்சி சேர்த்துக்கிறதுக்காக கொஞ்சம் இன்க்ரீடியன்ட் வந்து அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துட்டு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க. தேங்காய் ஃபைனலாக போடுறதுக்கு பதில் இந்த மாதிரி அரைச்சி சேர்க்க போகிறோம். அதே மாதிரி சீரகம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக வந்து கொஞ்சம் அரைக்கிற அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து நியூட்ரி புல்லட்டில் தான் வந்து நான் கிரைண்ட் பண்ண போகிறேன். ஸோ நல்லா இந்த மாதிரி நமக்கு பிளெண்ட் பண்ணி கொடுத்துரும். மிக்ஸி ஜாரை விட இந்த மாதிரி ஜார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக சட்னி அரைக்க, இல்லை வந்து நம்ம எதுக்காவது வந்து கிரைண்ட் பண்ணி சேர்க்கணும், அந்த மாதிரி இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். நியூட்ரி புல்லட்டோட அன்பாக்சிங் வீடியோ, ரிவ்யூ வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணா நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ இதை வந்து நம்ம பொரியலில் வந்து சேர்த்துக்க போகிறோம். முட்டைக்கோஸ் வந்து இப்போ நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸி ஜார்னால் வந்து பார்த்திங்கன்னா பாதி இது மூடியிலே வந்து உங்களுக்கு ஒட்டிடும். கொஞ்சமாக அரைக்கும் போதெல்லாம் வந்து இந்தளவுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்காது. பட் இந்த நியூட்ரி புல்லட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து இப்போ ஸ்கூலுக்கே வந்து மார்னிங் ஆதவ கலவா டக்குன்னு வந்து நடக்கல சட்னி, தேங்காய் சட்னி இதெல்லாம் அரைக்கிறேன்னா குயிக்காக வந்து இதில் போட்டு எடுத்துப்பேன். ஒர்க் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜாரும் வந்து கழுவுறது வந்து நமக்கு ஒரு சின்ன கப் கழுவுற மாதிரி தான் இருக்கும். அதே சர்விங்க்கும் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ இது நல்லா வந்து கொஞ்சம் நேரம் வந்து வதக்கி விட்டுட்டே இருங்க. அந்த தேங்காய், முட்டைக்கோஸ் எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிரும். ஒரு 5 மினிட்ஸ் அதுக்கப்புறம் குக் பண்ணிங்கன்னா போதும். உப்பு சேர்த்த மறந்துட்டேன். ஃபைனலாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட முட்டைக்கோஸ் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. புளிக்குழம்பு இதெல்லாம் செய்யும்போது இந்த பொரியல் வச்சு சாப்பிடும்போது காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஃபஸ்ட்டு புளிக்குழம்பு பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் பொரியலும் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ரசம், ரைஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன்.
இப்போ தான் வந்து ஹவுஸ் ஹெல்ப்பும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கவுண்டர் டாப்லாம் தொடச்சி பாத்திரம் கழுவி வச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ அந்த பாத்திரம்லாம் காஞ்சதுக்கப்புறம் எடுத்து அந்த பிளேஸில் வந்து அரேஞ்ச் பண்ண போகிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அதிகமாக கேட்குற வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று DIML vlog கேட்பீங்க, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா க்ளீனிங் அண்ட் ஆர்கனைசேஷன் தான் வந்து கேட்பாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எப்போவுமே வந்து க்ளீனிங் வந்து பண்ணிகிட்ருக்க மாட்டேன். நான் ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்க மாட்டேன். ஏன்னா வந்து நம்ம அந்தந்த பொருளை வந்து அந்தந்த இடத்துலேயே வந்து நான் எப்போவுமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டே இருப்பேன். ஸோ வந்து செப்ரேட்டாக வந்து நம்ம ஒரு நாள் எடுத்து இதை வந்து க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தேவை வந்து வராது மோஸ்ட்லி. ஸோ சப்போஸ் இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹரிபரியில் ஏதாவது ஒரு சில இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கலைஞ்சு போயிருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம எந்த மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணால் இனிமேல் அப்படி ஆகாது, ஸோ அந்த மாதிரி திங்க் பண்ணி ஸ்மார்ட்டாக வந்து ஏதாவது வழி இருக்குமா, அதை ஆர்கனைஸ் பண்ணி வைக்க ஈஸியாக இருக்குமா அப்படின்ற மாதிரி தான் வந்து ஃபைண்ட் பண்ணி பண்ணுவேன். அதே மாதிரி எந்த பொருள் வந்து யூஸ் பண்ணுவோமே யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாமே வந்து அலாட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த பொருளை மட்டும்தான் நம்ம ரெகுலராக எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரிமைனிங் கபோர்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக வந்து ஓப்பன் பண்ண மாட்டோம், எடுக்க மாட்டோம். ஸோ வேலையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் என்டையர் கிச்சனுமே வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வீடியோஸ்க்குன்னு சில சில பவுல்ஸு சில ஐட்டம்ஸ்லாம் எடுப்பேன் அப்படின்னா அது வந்து கார்னர் கபோர்டில் வச்சுருவேன். ஸோ ரெகுலராக எடுக்கிறதுலாம் வந்து வேறு இடத்துல இருக்கும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பேன். அதேமாதிரி கரண்டி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டாக் பண்ண மாட்டேன், அளவாக தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ நமக்கு மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்தந்த இடத்துல நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணுறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரே இடத்துல எல்லா ஸ்டஃப்ஸும் வைக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா கலைஞ்சு போயிட்டே இருக்கும். எத்தனை தடவை நம்ம ஆர்கனைஸ் பண்ணாலுமே வந்து அது ஒரு சொல்யூஷனே கிடைக்காத மாதிரி இருக்கும். மேஜர் குக்கிங் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச்சு இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு டைம் கிச்சனை வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ஃபுல் டே வந்து கிச்சன் வந்து இதே மாதிரி மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம நைட் டின்னர், காஃபி, டீ இந்த மாதிரி சின்ன வேலைகள் மட்டும்தான் வந்து பண்ணுவோம். ஸோ சாப்பிட்ற பிளேட்டை கையோட வாஷ் பண்ணி வைக்கிறது, மற்ற திங்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி தான் வந்து ஃபுல் டே வந்து க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருப்பேன். வெத்தலை செடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா மேலே பால்கனி வரைக்கும் வந்துருச்சு. ஸோ அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் வந்து கயிறு கட்டி விட்டேன். ஸோ இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விடலாம் கொடியை அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக இங்கேருந்து கயிறு கட்டி விட்டேன். மேலேருந்து பார்க்கும்போது நம்மளோட கார்டனோட வியூ வந்து இப்படி தான் இருக்கும். இந்த பக்கம் வந்து சின்ன ஸ்பேஸ் தான் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சன்லைட் போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதேமாதிரி மேலேருந்து அந்த வியூ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ஃபுல்லாக க்ரீனிஷாக பார்க்குறதுக்கு. வெத்தலை செடினால் வீட்டில் வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. குழந்தைங்களுக்கு வந்து சளி இருமல்லாம் வருதுன்னா துளசி, வெத்தலை, அதுக்கப்புறம் வந்து கற்பூரவள்ளி இதெல்லாமே தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த சாறு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி வெத்தலையில் வந்து கால்சியம் வந்து நிறையா இருக்குது. தினமுமே வந்து வெத்தலை சாப்பிட்டோம் அப்படின்னா அதுவுமே வந்து ரொம்ப நல்லது. ஸோ வெத்தலை போடுறோம் அப்படின்ட்டு நிறைய சுண்ணாம்பு, பாக்கு அந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிடாம நார்மலாக வந்து நம்ம பீடாவே வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ குயிக் அண்ட் ஈஸியாக வந்து பீடா வந்து வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறையா இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வந்து தேவைப்படாது. ஸோ வெத்தலை வந்து பீடாலாம் போடும்போது இந்த மாதிரி பேக் சைடு தான் வச்சு எல்லாமே உள்ளே ஸ்டஃப் பண்ணுவாங்க. அப்போ தான் மடிக்கும்போது உங்களுக்கு வந்து நல்லா க்ரீனிஷாக வெளியே வரும். லைட்டாக வந்து சுண்ணாம்பு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. சுண்ணாம்பு வந்து எப்போவுமே வந்து ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம், வேணுங்கிறப்ப கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த குல்கந்து வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமனார் மாமியார் காஷ்மீர் போனப்போ வாங்கிட்டு வந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அந்த மாதிரி எடுத்து வச்சிங்கனாலே போதும், ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் குல்கந்து வந்து உடம்புக்கும் வந்து ரொம்ப நல்லது. குல்கந்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கு நல்லது, அசிடிட்டி, கேஸ்ட்ரிக்கு அந்த மாதிரி நிறைய இதுக்கு நல்லது. ரெகுலராக நம்ம சாப்பிட்லாம். இது மேலே கொஞ்சமாக வந்து சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன், நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சோம்பு. ஸ்வீட் சோம்பு நீங்கள் ஆட் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை, ஏன்னா குல்கந்துலேயே உங்களுக்கு வந்து ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். ஃபைனலாக வந்து பாக்கு ஆட் பண்ணுறேன். பாக்கு கூட நான் வந்து சம்டைம்ஸ் வந்து போட மாட்டேன், ஜஸ்ட்டு குல்கந்து, சோம்பு, வெத்தலையில் மடித்து அப்படியே சாப்பிட்டாலே வந்து சூப்பராக இருக்கும். நல்லா இந்த மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், குயிக் அண்ட் ஈஸியாக நம்ம வீட்டிலே வந்து பீடா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நம்ம நல்லா ஹெவி லஞ்செலாம் சாப்பிட்றோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒன்று போட்டிங்க அப்படின்னா நல்லா டைஜஷனுக்கு வந்து ஹெல்ப் ஆகும். அதே மாதிரி வெத்தலையும் வந்து நம்ம சேர்த்துக்கிட்ட மாதிரி இருக்கும். ஈவன் ஸ்ட்ரெஸ்ஸு கூட வந்து ரிலீஃப் ஆகும். இதே பீடா வந்து ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து டூட்டி ஃப்ரூட்டி, அதுக்கப்புறம் வந்து நிறையா அந்த ஸ்வீட்னஸ் தான் வந்து ஆட் பண்ணுவாங்க, ஜீரக மிட்டாய் அதெல்லாமே சேர்ப்பாங்க. பட் அதெல்லாமே அவாய்ட் பண்ணிவிட்டு சிம்பிளாக இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 3:20 ஆயிடுச்சு. ஆதோவோட ஸ்கூல் வேனுக்கு தான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்.
ஸ்கூல் வேனும் வந்துருச்சு. ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்கூல்லேயே வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் மில்க் ரெண்டுமே வந்து கொடுத்துருவாங்க. ஸோ வரும்போதே வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு மில்க் குடிச்சிட்டு தான் வருவாங்க. ஸ்கூல் விட்டு வரும்போதே வந்து ரொம்ப டயர்டாக வர மாதிரி தான் வருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் தான் வந்து அந்த டயர்ட்லாம். அதுக்கப்புறம் வந்து விளையாடுறது சேட்டை எல்லாமே வந்து ஆரம்பிச்சிரும். ஸ்கூலில் என்ன பண்ணாங்க என்னென்னு கேட்டுட்டு லஞ்ச் எல்லாமே வந்து ஃபுல்லாக சாப்பிட்டாங்களா அப்படின்னு செக் பண்ணிகிட்டு இருந்தேன். வந்து கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே ஃப்ரீயாக விட்டுருவேன். கொஞ்சம் நேரம் விளையாடுவாங்க. விளையாண்டுட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து குளிக்க வச்சுருவேன். ஏன்னா ஸ்கூல்லேருந்து வரும்போது ரொம்ப டயர்டாக ஸ்வெட்டிங்கோடு தான் வருவாங்க. வந்தோடனே ஈவினிங் ஒரு டைம் குளிக்க வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா அவங்களுக்கு வந்து ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அதோட வேலையெல்லாம் முடிஞ்சு ரெஃப்ரெஷ் பண்ணி விளையாட விட்டாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் வந்து ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணுறேன். எல்லா ரேக்கு எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஒன் பை ஒன்னாக வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீசர் பார்ட் வந்து அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ கீழே மட்டும் பண்ணணும். ஃப்ரிட்ஜை ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ட்ரேயாக ரிமூவ் பண்ணி எல்லாத்துக்குமே லைனர் ஷீட் போட்டு இந்த மாதிரி தான் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். ஸோ மந்த்லி ஒன்ஸ் வந்து ஃபுல் டீப் க்ளீன் பண்ணிடுவேன். இல்லைன்னா வந்து ஒரு 15 days ஒன்ஸ் வந்து நார்மலாக வந்து எல்லாமே எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தால் தான் ஃப்ரிட்ஜும் வந்து உங்களுக்கு நல்லா மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டின்னர் ப்ரிப்ரேஷன் தான். டின்னர் வந்து ஒரு 7:30 to 8 அந்த டைம்லேயே வந்து டின்னர் சாப்பிட்டு முடிச்சிடுவேன். மேக்ஸிமம் 8:30. அதுக்கு மேலே வந்து டின்னர் சாப்பிட மாட்டேன். ஏன்னா ஏர்லியராக சாப்பிட்றது தான் வந்து ரொம்ப நல்லது. ஆதவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 7 to 7:15 வந்து டின்னர் கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். 2 minutes டக்குன்னு வந்து ஒரு கார சட்னி அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நியூட்ரி புல்லட்டில் தான் வந்து அரைக்கிறேன். இதில் வந்து ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன். ஒரு 7-8 பல் பூண்டு வந்து சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வந்து 4-5 காஞ்ச மிளகாய், ஒரே ஒரு தக்காளி பழம், இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். இந்த சட்னியோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா சுருக்குன்னு இருக்கும். குயிக்காக இன்ஸ்டண்ட்டாக வந்து நீங்கள் 2 minutes வந்து டின்னர் செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி சட்னி வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். மோஸ்ட்லி வந்து இப்போ புளிக்குழம்பு இல்லைன்னா வந்து கறி குழம்பு இந்த மாதிரி வைக்கும்போது டின்னருக்கும் வந்து அதையே வச்சுப்போம். ஸோ டின்னருக்கு வந்து மெயினாக தோசை, இட்லி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ரெடி பண்ணிப்போம். ஸோ டின்னர் ஒர்க் வந்து அதிகமாக இருக்காது. சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து தாளிச்சிக்கலாம். சட்னி வந்து பச்சையாக அரைக்கிறதுனால தாளிச்சா தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஏன்னா நல்லா காரமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. எண்ணெய் நல்லா சூடாகணும். 1/2 teaspoon கடுகு சேர்த்துருக்கேன். 1/2 teaspoon சீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து கடலப்பருப்பு சேர்த்துருக்கேன். இது எல்லாமே வந்து நல்லா பொரியட்டும். சட்னியை வந்து ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வைப்பர் வச்சு வைப் பண்ணிங்க அப்படின்னா சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து ஒட்டாமல் நல்லா க்ளீனாக வந்துடும். இப்போ இந்த ஒரு ஜார் எடுத்தோம் அப்படின்னா மார்னிங்லேருந்து நைட் டின்னர் வரைக்கும் எல்லா குக்கிங்க்குமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்து கறி லீஃப் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அப்படியே வந்து ஆஃப் பண்ணிவிட்டு சட்னியில் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். கேஸ்ட் அயர்ன்லாம் வந்து ஹேண்டில் பண்ணும்போது நல்லா வந்து நல்லா திக்கான கிளாத்து அந்த மாதிரி எதாவது வச்சுக்கோங்க. ஏன்னா நல்லா ஹீட்டாக இருக்கும். இதை அப்படியே சட்னியில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். 2 minutes வந்து நம்மளோட சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நைட் டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லியும் வந்து இந்த சட்னி தான். இட்லி ஊற்றி எடுத்து ஹாட் பாக்ஸில் வந்து போட்டு வச்சாச்சு. ஸோ இது கூடவே வந்து நீங்கள் தேங்காய் சட்னியும் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் மாமா எர்த்தோட ரைஸ் ரேஞ்ச் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மாமா எர்த் வெப்சைட்டில் போய்ட்டு abhi2022 அப்படிங்கிற கோட் கொடுத்தா உங்களுக்கு வந்து 20% ஆஃபர் கிடைக்கும். போத் மாமா எர்த் வெப்சைட் அண்ட் ஆப் ரெண்டுலேயுமே வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதோட இந்த vlog முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.